ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டரோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வந்து எவால்யூஷன் பார்ட் பற்றி பேசியிருந்தேன். இது பார்ட் 2 வீடியோ பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ இது. ஆக்சுவலி இதில் வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வேர்ல்டு கிளாக் வந்து காட்டுறேன் பாருங்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரியோட டைமிங் வந்து இதில் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ப்ளஸ் வந்து இந்த ரேடியேஷன், அப்புறம் இந்த சோல்ஜர் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்னால் அந்த காலத்துலேருந்து என்னென்ன டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து அது எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆச்சு, அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இதில் இருக்கும். நீங்கள் லைவாக பார்க்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி இதில் வந்து எப்படிலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்கள்ல. அப்போ வந்து மேலே வந்து ஃப்ளைட் போகக்கூடாதுன்றதுக்கு வந்து ஒரு ரேடார் மாதிரி கீழே வந்து வச்சுருப்பாங்க. நம்ம கீழே ரேடார் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ரேடார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேல இருக்கும். சின்னதாக ரேடார்ஸ்லாம் இருக்கும். நிறைய வந்து சோல்ஜர்ஸ் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுறது. இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த மிஷின் வந்து இந்த இன்ஜின், ஆக்சுவலி இது பழைய இன்ஜின், இது வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மிஷினில் வந்து இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். அதை நீங்களே பாருங்கள். நிறைய லைவாக நம்ம டெமோ பண்ணி பார்க்கலாம். பசங்களை தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம். அதே மாதிரி இங்கே லைவ் டெமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் இருக்கும். இங்கே அந்த ஸ்விட்சை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த சைடில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளஸ் வந்து அது நம்ம லைவாகவே அதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். அதே மாதிரி காரோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அதெல்லாம் கூட இங்கே டிஸ்பிளேல இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கவர் ஆகாமல் காரோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அதெல்லாம் அப்படியே டிஸ்பிளேல இருக்குது. ப்ளஸ் வந்து டிராக்டர், அப்புறம் ஜெயிண்ட் வீல், அந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டு, இந்த ராக்கெட், அந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வரலாம். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்கன்னா பசங்களையோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க நாலேஜபிளாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது. குவிஸ் காம்படிஷனுக்கு வேறு வைக்கிறாங்க அங்கே. இப்போது ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஷின் கேட்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு பசங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அதை நம்மளுக்கு வந்து அது பார்க்க அப்படியே என்னடா இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் எப்படிலாம் வந்து என்னென்னலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற மாடல் இல்லாமல் அப்போ இருந்த மாடல், இன்ஜின் மாடல், அது எல்லாமே வந்து இங்கே பாருங்கள். குவிஸ் காம்படிஷனோட இப்போ இங்கே தான் குவிஸ் காம்படிஷன் இருக்கும். நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண இங்கே ஒரு செட் ஆஃப், இங்கே ஒருத்தவங்க அங்கே ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 4 இடத்துல இருப்பாங்க. ஒருத்தர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அங்கே கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், லைவாக வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணால் லைவாக நம்மளுக்கு வந்து அந்த டெமோ பீஸ் அதை எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், டிஸ்பிளேல எவ்வளோ பெரிய ஃப்ளைட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு ராக்கெட் தான். அதை நிறைய ஷோ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து எனக்கு எல்லாமே சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். ராக்கெட், அப்புறம் வந்து இந்த ட்ரெயின் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து டாட்டாவோட கம்பெனிலேருந்து ரெடி பண்ணாங்களாம். ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்லாம் வந்து இந்த ஜெட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் வெளியே குழந்தைங்க விளையாடுறாங்க பார்த்திங்களா, அங்கே வச்சுருந்தாங்க. இந்த கேமரா வந்து அந்த காலத்தில் என்னென்ன கேமராஸ் யூஸ் பண்ணாங்க, டெலிவிஷன்ஸ், அப்புறம் வந்து இந்த லைவ் ஷோலாம் இருக்கும் பார்த்திங்களா. நம்ம கூட சின்ன வயசில் பார்த்துருப்போம். லைவ் ஷோவில் வந்து இந்த மாதிரி அந்த காலத்து டிவியில் வந்து வரும் பார்த்திங்களா. அது எல்லாமே வந்து இதில் இருக்குது.
அப்போ என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க கேமரா இங்கே பாருங்கள். கோல்டன் கேமரா எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து இப்போ கிட்ட வந்து என்ன ஏதுன்னு என்னால் பார்க்க முடியல. முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், நெட்டில் கூட போட்டு பாருங்கள். ₹25 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்க்கிங் ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஸ்வைப் பண்ணுறது. இங்கே ஸ்வைப் பண்ணால் டிஸ்பிளேயில் வந்து மாறுது. இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் டேபிள். கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். ப்ளஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயும் வந்துருக்கு. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு தான். இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன்லாம் இருக்கும். அங்கே டிஸ்பிளேல நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த சூட் பார்த்திங்கன்னா என்னென்னா ரேடியேஷன் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணி அதை வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த வீடியோஸில் என்னென்னலாம் இருக்குன்னு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறதுக்கெலாம் யாருமே இல்லை. ஸ்கூலில் கூட எங்களை கூட்டிகிட்டு போனது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் பசங்களை வந்து தாராளமாக இங்கே கூட்டிகிட்டு வரலாம். பசங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இடத்த காமிச்சா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆகும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். குட்டி குட்டி பசங்க தான் அழகாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம்.